வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிளே டைல் ரூஃப் பார்க்க போறோம். அதாவது களிமண் கூரை ஓடுகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு வீட்டோட பேக் சைடில் பண்ண போறோம். ரேடியன்ட் ஸ்பெண்டர்னு கேட்டட் கம்யூனிட்டி, அங்கே நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு அங்கே ஒரு வீட்டில் வந்து பின்னாடி வந்து அது பேக் யார்டில் வந்து கிளே டைல் ரூஃபிங் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரூஃபிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25x10 கிளே டைல் ரூஃபிங் தான். ஃபர்ஸ்ட் இப்போ லாட்டிஸ் போட போகிறோம். அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பைப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து டியூப் பைப் 4x2, பிராண்ட் வந்து நிசான் வந்து. லாட்டிஸ் போடுறதுக்காக அந்த சென்டர் பைப் கொடுப்போம் 4 இன்ச்சு, அது மார்க் பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரூஃபிங் இந்த இடத்துல தான் வரப்போகுது. சைஸ் பார்த்தீங்கன்னா 10x25, இப்படி மேலே இருந்து இப்படி இந்த இடத்துல அப்படியே வரும். கிளே டைல் ரூஃபிங் தான். இங்கேருந்து இப்படி வந்து இப்படி இங்கே ஒரு போஸ்ட் வரும். ரூஃப் வந்து மேலே வரும். கிளே டைல் ரூஃபிங் தான். இங்கே ஒரு போஸ்ட் வருது. போஸ்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4. இந்த இடத்துல குழி எடுத்துட்டு போஸ்ட் வச்சு இங்கே காங்கிரீட் போட்டுருவோம். அதே மாதிரி அங்கே ஒரு போஸ்ட் வரும். ஆர்டிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபுல் வெல்டிங் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எல்லாமே 6 கார் பிளேட் வரும். 3 mm இந்த இடத்துல எல்லாம் வரும். அப்படியே 6 காரு
3mm பிளேட் வந்து புல்லட் போல்ட் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸுக்கு 4 புல்லட் போல்ட் இருக்கு. இதை வாலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ட்ரில்லிங் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பிளேட்டை வச்சு ஃபர்ஸ்ட் சுத்தியில் தட்டிட்டு அப்புறம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடுவோம். அது நல்ல இருகப்பு அப்படி பிடிச்சிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்கப்பே நல்லா பிடிச்சிக்கும். இப்படி ஒரு 7 பிளேட் வரும். இதுல தான் ட்ரெஸ் இப்படி இங்க இறங்கி வரும் இந்த இடத்துல. அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 3mm பிளேட் வந்து போஸ்ட்டுக்கு வச்சுட்டு இருக்கோம். மார்க் பண்ணி பிளேட் வெல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்ட் 4x4. செகண்ட் போஸ்ட்டும் நிறுத்திட்டோம். வாட்டர் லெவல் பார்க்குறோம். அதில் 3mm ஸ்கேர் பிளேட் கொடுத்துருக்கு. லாட்டிஸ் ரெடி பண்ணிட்டோம். வெல்டிங் எல்லாம் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டோம். 2 சைடுமே பண்ணியாச்சு. இந்த லாட்டிஸை வந்து போஸ்ட்ல வந்து தூக்கி வைக்கிறது தான் வேலை. லாட்டிஸ் ரெடியா இருக்கு. போஸ்ட் ரெடியா இருக்கு. இங்க ஒரு போஸ்ட் கான்கிரீட் போட்டாச்சு. மாதிரி இங்க ஒரு போஸ்ட் கான்கிரீட் போட்டு ரெடியா இருக்கு. இது மேல அந்த லாட்டிஸ் தூக்கி வச்சிருக்கோம். லாட்டிஸ் ரெடி பண்ணிட்டோம். தூக்கி வைக்க போறோம். ஒரு பக்கம் லிஃப்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் லிஃப்ட் பண்றாங்க. இது மேல வச்சு வெல்டிங் ட்ராப் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் வச்சுட்டு வரும். ஒரு 7 ட்ரெஸ் வரும். அப்புறம் பரலிங் ஸ்பீட் பார்க்குறோம். லெவல் கரெக்டா இருக்கான்னு இங்கேயும் பார்க்கணும். அங்கேயும் பார்த்துட்டு வெல்டிங் வச்சுக்கணும்.
ஒரு பக்கம் வெல்டிங் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் வெல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். லாட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி எல்லாமே ப்ரெஸ் வரும். ப்ரெஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாட்டிஸ் வெல்டிங் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ப்ரெஸ்ஸாக இங்கேருந்து இந்த செவரில் பார்த்தீங்கன்னா பிளேட் கொடுத்துருக்கோம். அதில் வெல்டு பண்ணி இங்கே கொண்டு வந்து எப்படி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 7 ட்ரெஸ் வரும். 1 2 3 4, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் ஒரு 2, இந்த மாதிரி இங்கே வந்து இந்த ட்ரெஸ் வச்சதுக்கப்புறம் பரலின் வந்து இப்படி வரும். இந்த ப்ராஸ்பெக்ட் இப்படி இப்படி அடுத்தது லைனா வரும். ப்ரெஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளேட்ல இருந்து லாட்டிஸுக்கு வச்சிருக்க நீங்க பாக்குறீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் பைப் வரும். ஓடு அடுக்கிறதுக்கு இங்க எல்லாமே பர்லின் வரும். இப்படி இங்க எல்லாமே அப்படி ஓடு அடுக்கிறதுக்காக பர்லின் கொடுத்தோம். அடுத்தது நீங்க அது வீடியோல பாப்பீங்க. பர்லினுக்கு ஜாயின் போட்டுட்டு இருக்கோம். இருபத்தி 5 அடிக்கு தேவை இருக்கு. பர்லின் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றோம். இன்னொரு ஒரு லென்த் மட்டும் தான் வைக்கணும். இது எல்லாமே வச்சாச்சு. வெல்டிங் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பைப் மட்டும் ஃப்ரண்ட்ல வைக்க வேண்டியிருக்கு. ஃபைனல் பர்லின் வச்சுட்டோம். அதோட வெல்டிங் பண்ணிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இதுக்கு எல்லாமே வந்து டம்மி வைப்போம். இந்த பைப்ல எல்லாம் அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் டம்மி வைக்கணும். இந்த டம்மி இங்க ரெடியா இருக்கு. இதுதான் 4க்கு 2. இந்த டம்மி எங்க வரும்னா இந்த இடத்துல இப்படி வரும். எல்லா பைப்லயுமே வரும். இதுல வச்சிருக்காங்க, இதுக்கு பார்க்கலாம். பைப்ல வைக்கிற டம்மி நீங்க பார்க்கலாம். பைப் வந்து 4க்கு 2 சைஸ். அதே மாதிரி டம்மி வைக்கிறோம். இங்க வச்சுட்டாங்க. இங்க 7 ட்ரெஸ் இருக்கும். 7க்குமே வைக்கணும். டைல்ஸ் வந்துட்டு
ஓடுகள் பார்க்கலாம். இதை ப்ளே பண்ண போகிறோம். பாரம்பரிய களிமண் ஓடுகள், இந்த பெங்களூர் டைல்னு சொல்லுவாங்க. இதுதான் பண்ண போகிறோம். அது மாதிரி இது கண்ணாடி ஓடு, நீங்கள் பார்க்கலாம். ஒரு 20 கண்ணாடியோடு இந்த ரூஃபில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு இறக்க ஆரம்பிச்சிட்டோம், அதை நீங்கள் பார்க்கலாம். வீட்டோட பேக் சைடில் தான் பண்ணிட்டு இருக்கோம் ரூஃபிங். ஓடு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு லே பண்ணிட்டு வருவாங்க, வீடியோவில் பார்க்கலாம். சொல்லிட்டு தான் வீடியோ பார்த்தீங்க. எட்ஜுக்காக கட் பண்ண போகிறோம். அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். கண்ணாடி ஓடுகள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். அதில் டஸ்ட் இருக்கும், அப்புறம் போட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சு கிளாஸை வந்து அப்படி தொடச்சிடணும். தண்ணியில் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த சிலிக்கான் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி வைக்கணும். சிமெண்ட் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அடிஷ்னல் சப்போர்ட் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன நுட்பமான வேலை தான். ஸ்டார்டிங்கே நம்ம பண்ணிட்டா எந்த லீக்குமே வராது. இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. இப்படி பண்ணிடணும். சிலிக்கான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி இந்த கிளாஸுக்கு மேலே வச்சிடணும். சிலிக்கான் வச்சதுக்கப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா காயணும். இந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும். கண்ணாடியோடு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், வீடியோவில் பார்க்குறீங்க. ஒரு 20 ஓடு இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். வெளிச்சமும் வரும், ஒரு பேட்டர்ன் டிசைன் மாதிரியும் இருக்கும்.
பேக்கிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் சிமெண்ட் வச்சுட்டு வராங்க. லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் காற்று வந்தால் ஓடு தூக்காமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக இங்கே எல்லாமே அப்படி பூசிட்டு வருவாங்க. லே பண்ணிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்ற உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.